இங்க எங்களோட அப்பாவும் அண்ணனும் இறந்ததுனால இந்த குடும்பத்தோட 3வது பையனும் இந்த பொண்ணும் தான் இந்த குடும்பத்தை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அதனாலே 3வது பையனும் தன்னோட சினிமா ஆசையெல்லாம் விட்டுட்டு வேலைக்கு போக ஆரம்பிக்க, அந்த பொண்ணும் டீச்சர் வேலைக்கு போய்கிட்டு பார்ட் டைம்ல மாங்காய் ஊறுகாய் பிசினஸும் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப 4வது தங்கச்சிக்கும் டிகிரி வேணும்னு கேட்ட மாப்பிள்ளைக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவங்க 2 பேரும் வீட்டை நல்லபடியா பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல 3வது பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்ட வந்து சொல்ல, அவங்க அக்காவும் அவங்க வீட்டுல பேசி அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறா. அப்பதான் ஹீரோயினும் நமக்கு 30 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கல்யாணமே நடக்காது முடிவே பண்ணிட அப்பன்னு பார்த்து இவரோட தங்கச்சி புருஷன் கூட சண்டைன்னு இவங்க வீட்டுக்கு வர, ஹீரோயினும் அவன் தங்கச்சி கிட்ட புருஷன் கூட சண்டைன்னு சொல்லிட்டு நீ இங்க அடிக்கடி வந்துட்டு இருக்க கூடாது, எதா இருந்தாலும் நீயே பேசி சமாளிக்கணும்னு சொல்லிட்டு அவளை பேசி சமாதானப்படுத்தி திரும்பி அனுப்பிச்சு விட்டுருவா. அடுத்த நாளே 3வது பையனோட ஃப்ரெண்டோ உங்க வீட்டுல ஒரு பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல அவனும் வீட்டுக்கு கூப்பிட்டு வருவான். ஹீரோயினும் நம்மளதான் பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட, தம்பியும் அவனுக்கு ஒன்னும் பிடிக்கலையா 5வது பொண்ணை தான் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நிச்சயம் பேசி முடிச்சிருவாங்க. இந்த கல்யாணத்துக்கு வந்த 4வது பொண்ணோட மூஞ்ச பார்த்தா சோகமா இருக்க, அவங்க அக்காவா அவளோட கையை பார்த்தா அடிச்ச தழும்பெல்லாம் இருக்கும். அவ தங்கச்சி கிட்ட கேட்டு பாக்குறப்பதான் என் புருஷன் நைட்டானே என்ன செம்மையா போட்டு அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு கண்கலிங்க அழவ ஆரம்பிச்சிருவா. இதை கேட்டு டென்ஷன் ஆன ஹீரோயினும் அவனை எல்லாரும் முன்னாடியும் கூப்பிட்டு ஒரு பொண்ணை இப்படி போட்டு அடிச்சிருக்கே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா சொல்லி அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு இந்த பொண்ணை வீட்டோட வச்சுக்குவாங்க. ஆனா அப்பன்னு பார்த்து கல்யாணம் பொண்ணு காணாம போயிட, எங்கன்னு தேடி பார்த்தா பக்கத்துல இருக்கிற பேங்க்ல தான் இருக்காங்கன்னு தெரிய வரும். அங்க போய் கேட்டு பார்த்த பிறகுதான் அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லைன்னு தெரிய வர, அப்பதான் கல்யாணம் மாப்பிளையும் பொண்ணு கிட்ட உனக்கே தெரியாம நான் உன்னை 10 வருஷமா காதலிச்சுக்கிட்டு இருக்கிறேன், கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ வேலைக்கு போகணும்னா தாராளமா போலான்னு சொல்ல, இது கேட்டவனே அவளுக்கு மாப்பிளைய ரொம்ப பிடிச்சி போயிட அவங்க 2 பேத்தையும் கல்யாணம் பண்றதுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ கூப்பிட்டு போயிட்டு இருக்கும் போது கல்யாண பொண்ணு வேலை செஞ்ச பேங்கோட மேனேஜர், உன் தங்கச்சி எடுத்துட்டு வந்த மாங்காய் ஊறுகாய் நான் டெய்லிக்கும் சாப்பிட்டு இருக்கிறேன், அது ரொம்பவும் நல்லா இருக்கு, நீ வேணா உன் பிசினஸ் பெருசாக்க நான் உனக்கு லோன் தரேன்னு சொல்ல, அதை கேட்ட இவளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த லோன் மூலமா வந்த பணத்தால இவங்க பிசினஸும் பெருசாகி பெரிய ஃபேக்டரிலாம் வச்சு இவங்க பெரிய பணக்காரங்களே ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிசினஸ் மூலமாவே அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் லண்டன் போற வாய்ப்பு கிடைக்க ஹீரோயினோட ஆசையும் நிறைவேறுது.